ஒன்றும் ஆகல. பாப்பா பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். மேடம், பாப்பாவை பிடிங்க. என்னடா முடிச்சிட்டியா? டேய், உங்களை தான் கேட்குறேன், முடிச்சிட்டிங்களா இல்லையா? முடிச்சாச்சுரா, சிறப்பா முடிச்சாச்சு. உன் ஆளுங்க மொத்த பேரையும் முடிச்சாச்சு. டேய், நீ யாரு, எங்க இருக்க, எதுக்காக என் குழந்தைய கடத்தின, இது எதுவுமே எனக்கு தெரியாத. நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. டேய், நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை நேர்ல பார்த்தேன்னு வெய்ய தெரிக்க, நீ இந்த உலகத்தை பார்க்கிற கடைசி நாளா இருக்கும். Hey! சலோ, உனக்கு ஒண்ணும் இல்ல? ரொம்ப பயந்துட்டியாமா? நான் உன் பக்கம் இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே எவனும் பக்கம் வரமாட்டானுங்க. போலாமா? போலாமா மேடம்? போலாமா? ஜெகன், என்னாச்சு? எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? அந்த வெற்றி அங்க வந்துட்டான். வெற்றியா? என்ன ஜெகன் சொல்ற? வெற்றியா? ஆமா, அந்த வெற்றி இருக்கிற வரைக்கும் தியா நமக்கு கிடைக்க மாட்டா. தியா நமக்கு வேணும்னா வெற்றி, துளசி ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு செக் வைக்கணும். நாம தான் கடத்த சொன்னோம், அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? நம்ம தானே தெரியாது. ஆனா நம்பர் நோட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஜெகன், நம்பர் நோட் பண்ணிருக்கானா? கவலைப்படாத, நான் பேசுனது டம்மி நம்பர் தான். நம்பர் சேஸ் பண்ணாலும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. சார், சொல்றா. நேற்று வந்தார்ல ஒரு கஸ்டமரு, அவர் கொடுத்த செக் பாஸ் ஆயிடுச்சு சார். நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் ஆயிடுச்சு சார். அப்படியா? ஆமாம் சார். ஹலோ. ஹலோ சார், நான் கௌதம் பேசுகிறேன். எந்த கௌதம்? சார், நேற்று சேர் டேபிள்லாம் ஆர்டர் பண்ணி செக் கொடுத்தனே சார். சார், ஆமாம் சார், உங்கள் செக்கு பாஸ் ஆகிடுச்சிங்க சார். அதை கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, உங்கள் அட்ரஸ்க்கு சூப்பராக நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் சார். ஓகே சார். அப்புறம் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதும் கம்பெனிக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் நீங்கள் தான் சார் எனக்கு பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்றேன். தேங்க்யூ. டேய், அவர் ஆர்டர் பண்ண மெட்டீரியலை பத்திரமா ஒரு கம்பெனியில் இறக்கிட்டு வந்து. ஓகே சார். ஒரு சின்ன டேமேஜ் கூட இருக்கக்கூடாது. ஓகே சார். நமக்கு நல்ல கஸ்டமர் கிடைச்சிருக்காரா, நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது.
இவரை வச்சு பெருசாக செட்டில் ஆயிடணும். ஓகே சார், கண்டிப்பாக சார். ஐடி கம்பெனினா சும்மாவா? ம் சரி, நீ போய் சீக்கிரம் டெலிவரி ஓகே கொடுத்துரு. சார். ரொம்ப நன்றி வெற்றி. மேடம் என்ன மேடம், தியா நம்ம குழந்தை மேடம். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தை. தியாக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்க வேண்டியது என் கடமை மேடம். இதுக்கு போய் நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. குழந்தைய தொலைச்சதும் ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு. எங்க போறது, யார பாக்குறது, யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்களை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன். அது எதையும் மனசுல வச்சுக்காம என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்க பண்ண இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். என்ன மேடம் நீங்க, சொந்த பந்தத்துக்குள்ள சில மன கஷ்டங்கள் வரதான் செய்யும் மேடம். அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது மேடம். என் மனசுல எப்பவுமே உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கு மேம். என்ன நடந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். மேடம் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, போலாமா? வாங்க. டேய் போதுண்டா விளையாடுனது, வண்டி எடுங்க. பாப்பா வாங்க. மேடம் பாருங்க. பாய் பாய். தேங்க்ஸ். டேய் வாங்கடா. நீ வேற சும்மாறா, தலைவர் போயிட்டு இருக்காரு. மூடுறியா? எதுக்குலாம் இப்படிலாம் யோசிக்கிற? பாத்தியாடா சூப்பர்ல. பாத்தியாடா நம்ம பாரா ரெண்டு பேரும் வண்டியில போறத. லவ் ஒர்க் அவுட் ஆயிடும் போலயே. இத்தனை நாள் எதிரி மாதிரி பார்த்த அண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் கிட்ட அன்பா பேசுறாங்கடா. பாத்தியாடா. எப்படியோ இந்த மாதிரி இருந்தா அப்படியே போதும். ஐயோ நைட்டு கண்டிப்பா ட்ரீட் இருக்குன்னு நினைக்கிறேன். வா, ஆமா நம்ம ஆமா வேலையை பார்க்கலாம். பார்க்கலாம். ஹாய், நான் உங்கள் ஷோரூம் வந்திருந்தேன். ஷோரூமில் எனக்கு டிசைன்ஸ்லாம் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதான் உங்களை கேட்க சொன்னாங்க. ஓ, எங்கள் வீட்டு பின்னாடி தான் குடவுன் இருக்கு. நீங்கள் வாங்க, பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸாக எடுத்து தரேன். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஷூர். வாங்க வாங்க உள்ள வாங்க. யா. உட்காருங்க சார். ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஏ வாத்து, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? உன்னதாண்டா, உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். செல்லக்குட்டி பாய். போயிட்டு வாங்க. மேடம் மேடம் எனக்கு டைம் ஆச்சு. எங்க மேடம் வீட்டுக்கு தான் மேடம். எங்க உள்ள வாங்க. அது அது வந்து ப்ளீஸ் உள்ள வாங்க. தியா. மேடம் பரவாயில்ல, நான் கூட்டு வரேன். நீங்க போங்க மேடம். வாங்க. எஸ் செல்லோ. எஸ். ஆஹா, இது கனவா நனவான்னு தெரியலையே. வெற்றி, உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குதே. ஓகே. வலிக்குது, நிஜம்தான் போல. போலாமா? வாங்க. தியா மதுகளா? தியா மடி செல்லம், எங்கடா போயிட்ட நீ? தியா
என் செல்லத்தை யாருமா கடத்திட்டு போனது? சினிமால வருவாங்கல்ல அந்த மாதிரி 4 ரவுடிங்க என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? நான் பயந்துட்டேன் பாட்டி. ஐயோ கடவுளே. வெற்றி அங்கிள் தான் ஹீரோ மாதிரி வந்து ஃபைட் பண்ணி என்னை காப்பாத்தினாரு. அப்படியாடி என் தங்கம்? வெற்றி, வெற்றி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா, தெரியல. நீ நிஜமா பெரிய காரியம் பண்ணிருக்க. நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் வெற்றி. அத்தை என்ன பாருங்க பாருங்க, இது நம்ம குடும்பம். இங்க ஒரு பிரச்சனைனா நான் தான் ஆளா வருவேன். தம்பி உட்காருப்பா. நீ வந்து உட்காரு முதல்ல. செல்லம் வா, உனக்கு ஒண்ணு அடிப்படல. காட்டு, நீ நல்லா இருக்கல்ல? தம்பி, எங்க வீட்டுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்துற. நீ நல்லா இருக்கணும்ப்பா. நன்றி நன்றி பாட்டி. யாருப்பா தியாவை கடத்திட்டு போனது? தெரியல அத்தை, பணத்துக்காக தான் கடத்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நான் போட்ட பொருள் எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டானுங்க. நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே இந்த மாதிரி எவனும் நம்ம குடும்பத்து பக்கம் தாள வச்சு படுக்க மாட்டானுங்க. அப்புறம் தியா குட்டி, எப்ப ஸ்கூலுக்கு போறீங்க? தியா குட்டி நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவா. அங்கிளுக்கு முன்னாடியே தெரியும். என்ன? நீ ஸ்கூலுக்கு போற விஷயம் அங்கிளுக்கு முன்னாடியே தெரியுமா? எப்படி? அது வந்தத்த நான் வரும்போது தியா கூட பேசிட்டே வந்தனா அப்பதான் சொன்னா. ஆமா அப்படியா? சரிங்க அத்தை, சொல்லிட்டியா? அப்ப நான் கிளம்புறேன். இருப்பா வெற்றி, இரு. காஃபி குடிங்க. அதோ துளசி காஃபி கொண்டு வந்திருக்கா பாரு. ஆஹா கடவுளே, இப்ப நடக்கிறதையெல்லாம் என்னால நம்பவே முடியலையே. தம்பி எடுத்துக்கப்பா, எடுத்துக்க. இப்போ நாங்க சொன்னாதான் துளசி காஃபி எடுத்துட்டு வருவா. இப்ப நாங்க சொல்லாமே எடுத்துட்டு வந்துருக்கா. எடுத்துக்கோங்க. ஆஹா, நாம பாட்டுக்கு வாங்கிட்டோம். இதுல சக்கரை இருக்கா இல்ல உப்பு இருக்கான்னு தெரியலையே. சக்கரை போட்ட காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. சக்கரை போட்ட காஃபியா? இத்தனை நாள் நம்ம வீட்ல சக்கரை போட்டு தானே காஃபி கொடுத்தோம். அது வந்து அண்ணி, வழக்கமா சக்கரை கொஞ்சம் கம்மியா தானே போடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன் போல. அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. மேடம், காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப நான் கிளம்புறேன். பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அக்கா வரேங்கக்கா. போயிட்டு வாங்க. அத்தை நான் போயிட்டு சரி வரேன். வெற்றி. வாங்க 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 வாங்க. சின்னக்குட்டி, அங்கிள் கிளம்புறேன். ஒரு முத்தா. ஓகே பாய். நைஸ் ஹவுஸ். தேங்க்யூ சார். உட்காருங்க சார். இட்ஸ் ஓகே. பாருங்க சார், இதெல்லாம் புது டிசைன்ஸ். ஷோரூம்ல இருந்து இப்பதான் புதுசா வந்த கலெக்ஷன்ஸ். கொடுங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. தேங்க்ஸ். நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. நம்ம கடை தான் இந்த ஏரியால யூனிக். சூப்பர். பிசினஸ் பிரமாதமா பண்றீங்க. தேங்க்ஸ் சார். இது என் அப்பாவோட பிசினஸ். இப்போ நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓஹோ, வெரி நைஸ். அம்மா, காலேஜ்ல எங்க படிச்சீங்க? நான் எஸ்ஆர்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சார். வாட் அ கோஇன்சிடென்ஸ். என் ஒய்ஃபும் அந்த காலேஜ் தான். அப்படியா?
அவங்க பேர் என்ன சார்? அஞ்சலி. ஓ, அஞ்சலியோட ஹஸ்பண்டா நீங்க? பா, உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்டு சார். ரொம்ப வாளு, வாயை திறந்தா மூடவே மாட்டா. என்ன சார், இப்பவும் அஞ்சலி அப்படிதான் இருக்காளா இல்ல பேச்ச குறைச்சிட்டாளா? கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணா என்னால தான் வர முடியல. மேரேஜ் லைஃப் எப்படி போகுது சார்? அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா லைஃப் நல்லா தான் சார் இருக்கும். துளசி, இப்ப அந்த மோனிகாக்கு ஃபோன் போடு, வீடியோ கால். ஏம்மா? பண்ணு, நான் சொல்றேன். வேண்டாமா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இல்ல துளசி, கொஞ்ச நேரத்துல அவ என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமா? எங்களை மிரட்டினா. நீ பண்ணு, நான் பேசுறேன். எனக்கு அவகிட்ட பேசணும். தியா, போனு கொஞ்சம் கொடு. இந்த வெற்றி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். என்ன ஜெகன் நீ இப்படியா டம்மியான ஆளுங்களெல்லாம் போய் செட் பண்ணுவ? யாரு? லக்ஷ்மி. ஒரு நிமிஷம். என்னம்மா மோனிகா, 5 மணிக்கு இங்க நேர்லயே வந்துருவேன்னு சொன்ன. இப்போ நான் ஃபோன் பண்ணா ரொம்ப நேரம் ஆகுது நீ அட்டென்ட் பண்றதுக்கு. என்னாச்சு? தியா குட்டி, போன்ல பாட்டி உனக்கு இப்போ ஒரு விஐபியை காட்டுறேன். நீ அவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே ஹாய் சொல்றியா? பாரு. ஹாய். பாத்துட்டீங்கல்ல? இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? சொல்லுங்க. மா குடு. மேடம், என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும். இந்த மிரட்டுறது, உருட்டுறது, போலீஸை வச்சு பிளாக்மெயில் பண்றது, இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. இப்படி காட்டு. அப்படியே உங்க புருஷன் கிட்டே அப்படியே சொல்லி வச்சிருங்க. இல்லனா பின்னால அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. சொல்லி வைங்க. கட் பண்ணிட்டாளா? இது எல்லாமே உன்னால வந்தது ஜெகன். எப்படி அசிங்கப்படுத்துறாங்க பாரு. துளசி அம்மா, நம்ம தியா தொலைஞ்சு போய் நாம தேடி கண்டுபிடிச்ச விஷயம் நம்ம வீட்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏமா? ஏற்கனவே இந்த குழந்தை இந்த வீட்ல இருக்கணுமா வேண்டாமான்னு பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. அது உனக்கே தெரியும்ல. இப்ப இந்த பிரச்சனையும் தெரிஞ்சா அதையே ஒரு காரணமாக்கி பெரிய பிரச்சனை பண்ணிடுவான். அண்ணனை பத்தி தானே சொல்றீங்க? சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தியா குட்டி, இன்னைக்கு நடந்த எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லிடாத, என்ன? சரியா? சரி பாட்டி. என்ன நீ ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்க? சும்மா உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதா? ஏய், அப்படியெல்லாம் நான் எதுக்கு சொல்ல போறேன். உட்கார். அப்புறம் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. நிறைய பிளான் இருக்கு. எல்லாம் நடந்தா நல்லா தான் இருக்கும். என்ன பிளான்? நடக்கும்போது தெரியும். சரி, உன் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த ப்ராஜெக்ட் தான் மூவே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஒரே இடத்துலயே சுத்திட்டு இருக்கு. நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். ஆமா மீனா, நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். உன் அங்கிள் கிட்ட சொல்ல. கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மீனா, இந்த தியா இருக்கான்ல. தியாவா? அதான் என் அண்ணன் பொண்ணு, இப்ப துளசி வீட்டுல இருக்காளே. ஆமா. அவளை எப்படியாவது எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன்டி. கொழுந்தனார் வெற்றி தான் அதுக்கு ரொம்ப பெரிய தடையா இருக்காரு.
நான் என்ன பண்றதுன்னே தெரியல. சென்டிமெண்ட். சரி, தியா அவன் கூட வந்துட்டா நீ சந்தோஷமா இருப்பியா? ஆமாடி, என் லைஃப்ல அவ தான் பெரிய ஹோப்பா இருக்கா. அவ்வளவுதானே, விடு. அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. இது மட்டும் நடந்துச்சுன்னா உன் பிசினஸ் பிளானும் ஓகே ஆயிடும், தியாவும் உன் கூட வந்துருவா, வெற்றியும் குறுக்க நிக்க மாட்டாரு. என்னடி சொல்ற? முனுசாமி பொண்ணுக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடந்துட்டா உன்னோட 2 பிரச்சனையும் சரியாயிடும்ல. எனக்கும் அந்த யோசனை வந்துச்சுடி. ஆனா இது நடக்குமான்னு தெரியல. அதான் நான் அதை பத்தி பேசவே இல்லை. நம்ம பிரச்சனையை சரி பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு யோசனை தோணுச்சுன்னா அதுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் செஞ்சு காட்டணும். சரி மோனிகா, உள்ள வா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். வா. அஞ்சலி, 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 அஞ்சலி. என்னங்க இப்படி கூப்பிட்டுட்டு வரீங்க? என்னாச்சுங்க? எங்க ஷோ என்னங்க, இறக்கி விடுங்க. என்ன பார்க்கும்போது எப்படி இருக்கு? புரியல. என்ன பார்க்கும்போது சந்தோஷமா இல்லையா? ஆமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்ன இதே மாதிரி என்ன எப்ப பாத்திருக்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை கல்யாணத்துல பாத்திருக்கேன். எப்படி? கரெக்ட். அதுக்கு ஈக்குவலா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். என்னங்க என்னாச்சு? ஏதாவது பெருசா உங்க லைஃப்ல நடந்துருச்சா? ஆமா, பெரிய சக்சஸ். என் லைஃப்ல மறக்க முடியாத சக்சஸ். அதனால தான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சரி, நம்ம இத சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோமா? ஆமா, பட் என்ன சக்சஸ்ங்க? அது என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அஞ்சலி, நீ கூட இருக்கிற வரைக்கும் என் லைஃப்ல சக்சஸ் மட்டும் தான் இருக்கும். அதாங்க. என்ன விஷயம்? ஏதாவது பெரிய பிசினஸ் டீலிங் பண்ணிருக்கீங்களா? பிசினஸ்ல crores 100 crores டர்ன் ஓவர் பண்றது, இல்ல பிசினஸ்ல பெரிய டீல் ஓகே பண்றது, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு எப்பவுமே என்னோட எதிரிகளை அழிக்கிறது தான் சந்தோஷம். என் அஞ்சலி எனக்கு மட்டும் தானே ப்ரூவ் பண்றதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இல்ல. நல்லா கேட்டுக்க, அஞ்சலி என்னோட ஒய்ஃப்டா. என் ஒய்ஃப் எனக்கு மட்டும் தான் சொந்தம். வேற எவனாவது அவளை பத்தி நினைச்சா கூட நான் சும்மா விட மாட்டேன். புரிச்சுதா? என் பொண்டாட்டி உன்னை நினைக்கிறான்னா உன்னை விட்டுருவேனா? விட்டுருவேனா? நீயோட உன் கதை முடிச்சுது. டேய், அவ எனக்கு மட்டும் தான் சொந்தம். புரியுதா? இனி அவளை பத்தி யாரும் நினைக்க கூடாது. இனி எவன் என் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்களுக்கும் அதே நிலைமை, இதே நிலைமை. வேற யாராவது அவளை நினைச்சு பார்த்தா கூட அவங்களுக்கு இதே கதைதான்.
என்னங்க என்ன ஆச்சுங்க? ஏதோ சொல்றீங்க, அது என் காதுலயே விழ மாட்டேங்குது. ஏதோ எதிரி அழிச்சிட்டேன்னு சொல்றீங்க. ஆமா, பிசினஸ்ல எதிரிங்க இருப்பாங்கல்ல, ஆமா. அவங்கள ஜெயிக்கிறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. ஆமா, அதேதான் அதேதான். ஓ, அத சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஐ லவ் யூ so much அஞ்சலி. ஐ லவ் யூ. இந்த சக்சஸை நமக்கு எப்படியாவது செலிப்ரேட் பண்ணணும். இன்னைக்கு இந்த ஊர்ல நம்மளை விட சந்தோஷமா இங்க வேற யாருமே இருக்க கூடாது. வா அஞ்சலி, கம், லெட்ஸ் கோ, கம். வா. அத்தை, 2 புடவை எடுத்தேன், நல்லா இருக்கான்னு பாருங்க. ரெண்டுமே சூப்பரா இருக்கு பிரீத்தி. நீதான் செலக்ட் பண்ணியா இல்ல என் புள்ள செலக்ட் பண்ணானா? எங்க, நான் தான் எடுத்தேன். உங்க புள்ள நல்லா இருக்குன்னு மட்டும் சொன்னாரு. அத்தை, இதுல ஒரு புடவைய நீங்க எடுத்துக்கோங்க. ஐய, நான் இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்ட மாட்டேன். ஏன் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் அத்தை, கட்டுங்க. உங்களுக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு அக்கா மாதிரி இருப்பீங்க. சும்மா ரெடி. அடேங்கப்பா, ஒரு புடவைக்கு இவ்ளோ வெக்கமா? அது சரி, மாமா மறுபடியும் மயங்கிருவாருன்னு பயப்படுறீங்களா? நீ இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவேன்னு தான் வேணான்னு சொன்னேன். மருமகனா கிண்டல் தான் பண்ணுவாங்க. பிரீத்தி, கவின் உன்கிட்ட பாசமா இருக்கானா? அன்பா நடந்துக்கிறானா? எங்க அத்தை, ஒரு நேரம் சிரிச்சு பேசுறான், மறு நேரம் மறுக்கறான். சில நேரம் ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஆயிடுறான். நிமிஷத்துக்கு நிமிஷம் ரியாக்ஷனை மாத்தனா என்ன பண்றது? அது ஒண்ணும் இல்லம்மா, அவன் படிச்சுட்டு ஃபாரின் போலான்னு இருந்தான். இப்ப எக்ஸாம வேற முடிக்கலையா, அதனாலதான் ஒரு மாதிரியா இருக்கான். அத்தை, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும். ஷாப்பிங் முடிச்சிட்டு வெளியில வரும்போது ஒரு சாங் கேட்டுச்சு. அத கேட்டதும் அப்படியே அவனை மறந்து அதிர்ச்சியில நின்னுட்டான். அப்படி என்ன பாட்டு? இருங்க, நான் அத போன்ல ப்ளே பண்றேன். பாத்தீங்களா அத்தை, இப்படிதான் அந்த கடையிலயும் நின்னான். பாத்தீங்களா, இந்த பாட்டை கேட்டதும் மகுனிக்கு ஆடுற பாம்பு மாதிரி ஓடி வந்துட்டான். இந்த பாட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த பாட்டை கேட்பேன். ஸ்வீட்டி, நம்ம யாருக்காக வெயிட் பண்றோம்? நமக்கு இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும்ல, ஆஃப் கோர்ஸ். அது சம்பந்தமா இங்க ஒரு டீல் நடக்க போகுது. புரியல. ஓ, கோவில் ஏதோ ஸ்பெஷல் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியா? என்னன்னு எனக்கு புரியல ஸ்வீட்டி. வெற்றி ஃபேமிலி வராங்க. நான் தான் வர சொன்னேன். அவங்கள எதுக்கு வர சொன்ன? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, சொல்றேன். வாங்கம்மா, வாங்க வாங்க. எங்கம்மா அந்த பொண்ணு? அத்தை, இருங்க அத்தை, ஏன் அவசரப்படுறீங்க? அதோ அங்க பாருங்க.
வாமா உட்காரு. அவர் வெளியே போயிருக்காருமா. நான் பிசினஸ் விஷயம் பேச வரல ஆண்டி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஆமா, உங்க குடும்ப விஷயமா பேசணும். எங்க குடும்ப விஷயமா? நீ என்னமா பேச போற? நீங்க உங்க பையனுக்கு பொண்ணு தேடுறீங்கல்ல? ஆமா. உங்க பையனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. அப்படியா? யாரு? பொண்ணு ரொம்ப ரொம்ப லட்சணமா இருக்காமா. குடும்ப பொண்ணா தெரியறா. மா, வெற்றிக்கு நல்ல ஜோடியா இருப்பா. நான் கூட இந்த மாதிரி பொண்ணை தான் தேடிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணுமே செட் ஆகல. இவ யாரோட பொண்ணு? உங்களுக்கு தெரிஞ்சவரோட மகதான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவர். யாரம்மா சொல்ற? நீங்க தூக்கி வளர்த்த பொண்ணுதான். நீங்களும் சின்ன வயசுல அவங்க கூட விளையாடி இருக்கீங்க. நானா? யார சொல்றீங்க நீங்க? ஆண்டி, உங்க ஹஸ்பண்டோட பல வருஷ நண்பர் எம்எல்ஏ முனுசாமி இருக்காரு. ஐயோ, அவர் எங்களுக்கு எதிரியாச்சே. அதெல்லாம் நேத்து வரைக்கும் தான். இன்னைக்கு 2 பேரும் திரும்ப சேர்ந்துட்டாங்க. அவரோட பொண்ணுதான் இவங்க. பேரு திவ்யா. ஐஐடில படிச்சிருக்காங்க. அஞ்சலி, இனி நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோமா? என்னை பார்த்தா நீ பழைய மாதிரி பேசுவியா? நமக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்குமா? சேச்சா, அப்படிலாம் யோசிக்க கூடாது. அஞ்சலி இன்னைக்கு வேற ஒருத்தரோட மனைவி. அவ என்ன ஃப்ரெண்டா பார்த்தாலும் என் மனசுல இன்னும் அவன் மேல காதல் அப்படியே தான் இருக்கு. அது என்னை விட்டு போக மாட்டேங்குது. அதனால அவளை பத்தி யோசிக்கிறது தப்புடா கவின். என்ன பார்த்ததும் போன் ஆஃப் பண்ணிட்ட? அப்படி என்ன போன்ல பார்த்த? குடு, நானும் பார்க்கறேன். ஏய், என்ன பண்ற நீ? பின்ன என்னடா, வயசு பசங்க யாராவது வரும்போது போன் ஆஃப் பண்ணாங்கன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அதுல என்ன பார்த்துட்டு இருந்த? மாமாவை கூப்பிடவா? ஏய், என்னைக்காவது நான் உன் போனை எட்டி பார்த்திருக்கேனா? இது என்ன பழக்கம், அடுத்தவங்க போனை எட்டி பார்க்கறது? அப்போ அந்த அளவுக்கு உனக்கு பர்சனல் இருக்கு. சரி, நேத்து கடையில அந்த சாங் போட்டதும் நீ எமோஷனல் ஆனல்ல? இன்னைக்கு கூட அந்த சாங் கேட்டு தலை தெறிக்க ஓடி வந்தியே. அந்த சாங்ல என்ன ஸ்பெஷல்? அது எனக்கு பிடிச்ச பாட்டு, அவ்வளவுதான். இது என்ன உன் ஃபேமிலி சாங்கா? அந்த சாங்க போட்டதும் ஓடி வந்துடுற? அந்த சாங்குக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு. உன்னை பிடிக்கிறதுக்கும் அந்த சாங்க கேட்டதும் டிஸ்டர்ப் ஆகுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன் ஆள் உனக்காக டெடிகேட் பண்ண சாங்கா? ஏய், இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத, எனக்கு பிடிக்காது. பயங்கரமா விளரானே. கண்டிப்பா இதுல ஏதோ ஒன்னு இருக்கு. இது லவ் ஃபீலிங்கா இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டுபிடிக்கிறேன்னா. அம்மா, இத பிடிங்க. என்ன சாமி இது? அம்மா, இது பையனோட ஜாதகம். ரொம்ப நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையிலயும் இருக்கான். பொண்ணு குணமா இருந்தா போதும்னு சொன்னான். நீங்க என்ன கண்டிஷன் வச்சாலும் ஒத்துப்பான். உங்க பொண்ணு துளசியோட போட்டோவை அனுப்பி வச்சிருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் பார்க்க ரொம்ப லட்சணமா இருப்பாரு.
2 பேருக்கும் பொருத்தம் ரொம்ப அமோகமா இருக்கு. நீங்க உங்க வீட்ல பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கம்மா. சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். நன்றி கடவுளே. தீர்க்க சுமங்கலி பவ. ஏன் அஞ்சலி போன் எடுக்கல? ஆமாங்க. ஒரு நிமிஷம். ஏய், என்ன எங்க போற? இல்ல, போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். ம்? அம்மா, அம்மா கேக்குதா? கேக்குது. ஹே அஞ்சலி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அம்மா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லதான் போன் பண்ண. நம்ம கோவில் பூசாரி இருக்காருல்ல, துளசிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குன்னு என்கிட்ட ஒரு ஜாதகம் கொடுத்திருக்காரு. மா, சூப்பர்மா. ஆனா நீ ஏற்கனவே ஒரு ஜாதகம் வந்திருக்குன்னு சொன்னல்ல? அப்ப வந்துச்சுதான். சும்மா பேச்சு எடுத்தோம், அவதான் வேணான்னுட்டாளே. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அவகிட்ட பேசவே இல்ல. அந்த பையனுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். இது வேற சம்பந்தம். அப்புறம் இந்த விஷயத்த பத்தி நான் பேசிட்டு இருக்கும் போதே கோயில் மணி அடிச்சுது. அஞ்சலி, உன் அக்கா மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டா நல்லா இருக்குமா? அக்காவை கன்வின்ஸ் பண்ணிட வேண்டியதானே? எங்க அவகிட்ட கல்யாண பேச்சு எடுத்தாலே சிடு சிடு சிடுன்னு விழறா. ஐயோ, எப்படி நான் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்றதுன்னே எனக்கு புரியல அஞ்சலி. நான் இங்க ஒருத்தன் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கல்யாண விஷயத்த பேசணும்னு நினைச்சு நான் அவ பக்கத்துல போனாலே எனக்கு என்னவோ தெரியல, பதட்டமா இருக்கு. அம்மா, நீ இப்படி எல்லாம் சொன்னா அக்காவுக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? நீ தைரியமா அக்கா கிட்ட பேசுமா. நானும் அக்கா கிட்ட பேசுறேன், சரியா? எவ்வளவு அழகா நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் போன் அடிக்குதுன்னு போய் போன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா. நான் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஆண்டி, இப்பவே போய் பேசினா எப்படி? இல்லம்மா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. அவகிட்ட பேசணும்னு எனக்கு தோணுது. நான் தூக்கி வளர்த்த பொண்ணு தானே. அத்தை, பார்த்தோன்னே அப்படி எப்படி முடிவு பண்ணுவீங்க? கொஞ்சம் டைம் கொடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் பேசலாம். நீங்க போய் பேசி அத மாமா கிட்ட போய் சொல்லிட்டாருன்னா ஏன் அவசரப்படுறீங்கன்னு அவர் சத்தம் போட்டாலும் போடுவாரு. உங்களுக்கு தான் நிறைய ரூல்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட செட் ஆகுதான்னு முதல்ல பாப்போம். ஆமாமா, அந்த ரூல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு நாம ஒன்னொன்னா டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பேசலாம். மா, வணக்கம்மா. நீங்க எம்எல்ஏ சார் பொண்ணு தானே? ஆமாங்க ஐயா. அம்மா, என் சம்சாரத்துக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்குமா. காசு பணம் இல்லாம ஆப்ரேஷன் பண்ண முடியலம்மா. எம்எல்ஏவை நேரில் பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். ஐயா ரொம்ப பிஸியாக இருக்காரு, அவரை பார்க்கவே முடியல. நீங்கள் தான்மா அவர்கிட்ட சொல்லணும். உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. உங்க சம்சாரத்துக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு நான் உதவி பண்ண சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. கோவில்ல சாமியை தான் கும்பிடணும், மனுஷங்களை கும்பிடக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும்மா. நன்றிங்க ஐயா.
வள்ளலா இருப்பா போல இருக்கே, வாரி வழங்குறா. ஆமாமா, தான தர்மத்துல உன்னையும் ஓவர்டேக் பண்ணிருவா போல இருக்கே. அடுத்தவங்களுக்கு கொடுக்கற மனசு கடவுள் மனசுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த மனசு நிறைய இருக்கு. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.